ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் FT ஸ்கொயர். இன்றைக்கி நம்ம க்ரீம்ஸ் ரோட் 1000 லைட்ஸில் இருக்க உமர் சிக்கன் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். 1000 லைட்ஸில் ஒரு ஃபேமஸான சிக்கன் பிரியாணி ஸ்பாட் தான் இது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அஜீஸ் முல்க் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியிலே பார்த்தீங்கன்னா தந்தூரி அடுப்புலாம் வச்சு உங்களுக்கு தந்தூரி வந்து நல்லா வந்து சுட்டு கொடுக்குறாங்க. கிட்னா குவார்டர் 90. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் தந்தூரி மட்டும்தான். இந்த காம்போ மட்டும் கிடைக்கும். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 120லையும் கொடுக்குறாங்க, 90லையும் கொடுக்குறாங்க. ஃபுல் குஸ்கா மட்டும் 120, குஸ்கா 90 அண்ட் குஸ்கா 60க்குலாம் கொடுக்குறாங்க. இவங்ககிட்ட சிக்கன் பிரியாணி பார்சல் பார்த்தீங்கன்னா லார்ஜ் 190லேருந்து 90 வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன இடம் தான் இருக்கும். அதில் ஸ்டூல் போட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்ககிட்ட நம்ம வந்து குவார்டர் பிரியாணி வாங்கியாச்சு. அது கூட வந்து கத்திரிக்காய் பச்சடி அண்ட் ஆனியன் ரைத்தா வந்து எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அவங்க பக்கத்துலேயே வச்சுருவாங்க. அது நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அந்த குவார்டர் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீசஸ் வந்து நல்லா தாராளமாக போட்டிருந்தாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பீஸு, அதுக்கப்புறம் 2, ஒரு 3 பீஸ் போட்டிருந்தாங்க. நல்லா தாராளமாக சிக்கன் பீசஸ்ஸு நல்லா டெண்டரியாக இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா உள்ளே வெந்திருந்தது சிக்கனு. அண்ட் ரைஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா உதிரியாக இருந்தது. அண்ட் இவங்களோட அந்த குவார்டர் பிரியாணியும் வந்து போதும் உங்களுக்கு. அண்ட் அது கூட ஆனியன் ரைத்தா இது எல்லாமே உங்களுக்கு காம்போ வந்துடும். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு குவார்டர் தந்தூரி வாங்கிட்டோம். அந்த குவார்டர் தந்தூரியில் ஒரு பெரிய பீஸ் வச்சுருவாங்க. நம்ம வந்து நல்லா செஸ்ட் பீஸாக வாங்கியிருந்தோம். அது கூட இந்த புதினா சட்னி ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் ஆனியன்லாம் வச்சு இந்த லெமன்லாம் கொடுப்பாங்க. அந்த லெமனை அப்படியே அந்த தந்தூரியில் புழிஞ்சு விட்டு ஸோ அந்த சட்னியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எங்களோட ஃபேமஸ் வந்து இந்த தந்தூரி காம்போ தான். ஸோ இந்த பிரியாணி வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா பீசஸ்லாம் சூப்பராக வந்திருந்தது. அண்ட் நல்லா வந்து ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லை, ரொம்ப நல்லா செட்டிலாக இருந்தது. அண்ட் இந்த தந்தூரி காம்போ வந்து சூப்பருங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த போனீங்கன்னா ஒரு பிரியாணியை தந்தூரி வாங்கினீங்கன்னா 90 180க்கு உங்களுக்கு வந்து செம்ம ஒரு காம்போ இருக்கும். நம்ம அந்த பிரியாணி சிக்கன் பீஸு அந்த ஆனியன் அப்புறம் அந்த கத்திரிக்காய் பீஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். ஆஹா, வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. செம்ம பிரியாணி, கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. அது கூட இந்த தந்தூரியை வந்து அப்படியே பிச்சு அந்த சட்னி அந்த ஆனியன்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான காம்போவாக இருந்தது. மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். சிக்கன் பிரியாணி சிக்கன் தந்தூரிலாம் சாப்பிட்டு அப்படியே பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்க அந்த சேட்டா பட்டர் மில்க்கு போயாச்சு. இது ரொம்பவே ஃபேமஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர் மில்க் மோர் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வெஜ் பஃப்பு, பன்னீர் பஃப்பு, அதுக்கப்புறம் சீஸ் டோஸ்ட்டு, மேகின்னு எல்லாமே கிடைக்கும். பட் இவங்ககிட்ட ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த மோர், அதில் போட்டு தர இந்த பூந்தி அப்புறம் நிலக்கடலை அதெல்லாம் போட்டு அதில் மோர் அப்படியே ஊற்றி கொடுப்பாங்க. நல்லா மோர் நல்லா திக்காக இருக்கும். ஸோ அந்த காரமாகவும் இருக்கும், உங்களுக்கு மசாலா மோர் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நைட்டில் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு டைஜஷனுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா அப்படியே சில்லுன்னு ஒரு மோர் குடிச்சிட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட்டு இந்த மோர் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் க்ரீம்ஸ் ரோட் 1000 லைட்ஸ் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். See you another video. Bye.